எங்க அக்கா தான் கோர்ட்ல டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு இந்த விஷயத்துலலாம் நீ தலையிடுற? ஒழுங்கா போயிடு சொல்லிட்டேன். டேய் கபிலா, கோர்ட்ல டிவோர்ஸ் கேஸ் இன்னும் முடியல. நானும் உன் அக்காவும் 6 மாசம் சேர்ந்து வாழணும்னு கோர்ட் ஆர்டர் இருக்கு. நான் இவ்வளவு நாளா இந்த வீட்டுல தானே இருந்தேன். நான் இல்லாத நேரம் பார்த்து என் பொண்ணை ஏமாத்த பாக்குறீங்களா? அதுக்கு நான் ஒரு நாளும் விட மாட்டேன். அப்புறம் என்ன சொன்ன? இது உங்க குடும்ப விஷயமா? இது என் பொண்ணு சம்பந்தப்பட்ட விஷயம். நான் அவ அப்பன், கேட்க தான் செய்வேன். டேய், இந்திரா அவ விருப்பப்பட்டுதானே செய்யறா. இதுல உனக்கு என்ன வந்துச்சு? அத்தை, அப்படிலாம் அவ இஷ்டத்துக்கு செய்ய இங்க ஒண்ணும் இவ தனியா இல்ல. அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கா. இந்திராணியோட சொத்துல குழந்தைக்கும் அதிகாரம் இருக்கு. அப்படி இந்திராணி இந்த சொத்தை கபிலனுக்கு எழுதி கொடுக்கணும்னா அதுக்கு பாவையோட பர்மிஷன் வேணும். ஆனா இப்போ உங்களால பாவையோட பர்மிஷன் வாங்க முடியாது. ஏன்னா அவ இன்னும் மேஜர் ஆகல. என்ன லாயர் சார், இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இவங்க சொன்னதும் உடனே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அப்படியே எடுத்துட்டு வந்துருவீங்களா? இதெல்லாம் செக் பண்ண மாட்டீங்க? உங்க நல்ல நேரம் இதெல்லாம் முடியறதுக்குள்ள நான் வந்துட்டேன். இல்லனா இதுக்கப்புறம் நீங்க கருப்பு கோட்டை போட்டிருக்க முடியாது. நீங்க மட்டும் இல்ல, இந்த சொத்தை எழுதி கொடுத்தவங்களையும் அதை வாங்கினவங்களையும் கம்பி என்ன வச்சிருப்பேன். சரியன் அவரோட வேலையை கரெக்டா பார்த்துட்டு இருக்காரு. இப்போ இங்க இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு இதுதான் சரியான நேரம். அந்த ரேஷ்மா யாரு? என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவ என்னையும் ஐலியும் சேர்த்து வைக்கிறதுக்காகவே பிறந்த தேவதை. ஆனா அந்த தேவதை எங்களை விட்டுட்டு ஒரே அடியா போயிட்டா. அவ எப்படி செத்தா? ஏய் ஏய் ஏய், அவளை அவளை கொன்னுட்டாங்க. ஏய் ஏய் நீதான்டா அவளை கொன்ன. சாடிஸ்ட். பாவி. Calm down. பரவாயில்லையே, தெளிவா தான் இருக்க. ஆமா. டேய் சிவா, இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. அந்த ஏடி உனக்கு தெரியுமா? அவளை நீ பார்த்திருக்கியா? ஏரியா? சொல்றா. ஏரியா? யார் அந்த ஏடி சொல்லு. I'll wait. Come on. ஏடி தான்டா, சொல்லு. ஏடிதா யாரு சொல்லு. சொல்லு. ஏடினா அது வந்து சொல்லி தொலைடா. ஏடிதானே? ஏடிதான் நான் சொல்றேன். ஏடி வந்து சொல்லு. தெரியலையே. போதும் பக்தி என்றால் அவளே. வீட்டை தாண்டி போனா போதும் புயலும் மழையும் அவளே. பொறுமை காக்கும் உள்ள பயமோ துளியோ இல்ல. உலகில் உள்ள சக்தி எல்லாம் அவளுக்குள்ள தானடா. Come on.
கமான் கமான். That's good. Come on. Yeah. Come on, 80. Where is she? இப்ப என்னதான் உங்க பிரச்சனை? உன் பேர்ல இருக்கிற சொத்தை நீ வேற யாருக்கும் எழுதி கொடுக்க கூடாது, அவ்வளவுதான். என்ன ஜமுனா? என்ன நிம்மதியா எதையுமே செய்ய விட மாட்டீங்களா? ஏன் இப்படி என்ன டார்ச்சர் பண்றீங்க? இது நீ சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தா கூட நீ என்ன கேட்கலாம். ஆனா இது என் பொண்ணோட ஃபியூச்சர் சம்பந்தப்பட்ட விஷயம். நான் இதுல தலையிடக்கூடாதுன்னு உன்னால சொல்லலாம் முடியாது. பாவை உங்க குழந்தைன்னு உங்களுக்கு உரிமை கொண்டாட தெரியுதுல்ல? அப்புறம் அவளுக்காக ஏன் இந்த சொத்தை நீங்க எதிர்பார்க்கறீங்க? ஒரு அப்பாவா உங்க பொண்ணுக்கு உங்களால முடிஞ்சதை நீங்க செய்யணும். முதல்ல ஒரு ஆம்பளைக்கு லட்சணம் சொந்த சம்பாத்தியத்துல குடும்பத்தை பாத்துக்கிறது தான். அதை விட்டுட்டு அடுத்த உங்க சொத்துல தான் ஏன் பொண்ணை வளர்க்கணும்னு சொல்றதெல்லாம் கேவலம். அந்த அளவுக்குலாம் திராணி இருந்திருந்தா ஏன் இந்திரா நீ இவனை வேண்டான்னு சொல்லிட்டு வந்திருக்க போற? இவன் லட்சணம் தான் என்னன்னு எல்லாருக்குமே தெரியுமே. இந்திராணி என்ன பேசுறான்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. உங்களுக்கெல்லாம் என்ன பத்தி பேசுறதுக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. ஏய் இந்திரா, ஏதோ நான் இந்த சொத்துக்கு ஆசைப்பட்டுதான் இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப கூட இதை விட்டுட்டு வந்துட்டேன்னு வச்சுக்க, உன்னையும் பாவையையும் நான் மகாராணி மாதிரி பாத்துப்பேன்.